மலை மீது ஏறி செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட 4 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறிச் செல்வதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட 4 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல பாஜக தொண்டர்களுடன் எல் முருகன் அங்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய காவலர்கள் எல் முருகன் உட்பட 4 பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் மட்டும் பாதுகாப்போடு மேலே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சார்ந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், 4 பேருக்கு மட்டும் அனுமதி அளித்ததற்கு என்ன காரணம்? நிச்சயமாக அபிநயா, அதாவது மதுரை அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் தனது ஆதரவாளருடன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன் செய்தியாளர் சந்திப்புக்கு பின் மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் செய்துள்ளதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு கோவிலுக்கு மலைக்கு செல்ல முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். கூட்டமாக செல்ல மலைக்கு அனுமதி இல்லை எனவும் 4-5 பேருக்கு மட்டுமே அனுமதி என கூறியதால் சிறு நேர வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் 5 நபர்களுடன் மலைக்கு செல்ல முயன்ற போது மலை செல்லக்கூடிய பாதையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இங்கு சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எல் முருகன் நான் மட்டும் செல்கிறேன் என கூறினார். அதன் பின்னர் போலீசார் 4 பேருக்கு அனுமதி அளித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் மாநகர் மாவட்ட தலைவர் பாரி சக்கரவர்த்தி, மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உட்பட 4 பேர் அவருடன் செல்கின்றனர். தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய செல்கிறார். அவருடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அபிநயா, திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்காக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எல் முருகன் அங்கு சென்றிருந்தார். அப்போது 4 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. இதன் காரணமாக 4 பேருடன் தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அங்கு மலையேறும் காட்சிகளை பார்க்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 பேர் தவிர்த்து மற்றவர்கள் மேலே ஏறி செல்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து செய்தியாளர் சிவகுமாரிடம் பேசலாம். சிவகுமார், தொடர்ந்து இங்கு திருப்பரங்குன்றம் மலைப்பகுதிகளுக்கு செல்வதற்கு இது போன்ற கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா? நிச்சயமாக அபிநயா, அதாவது ஏற்கனவே இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பான சூழலை ஏற்படுத்திய நிலையில் கடந்த இந்து முன்னணியினர் போராட்டத்துக்கு பிறகு மேலும் பரபரப்பு நிலவியது. இதனால் மலைக்கு கூட்டமாக செல்வதற்கு அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய செல்வதாக சொல்லியிருந்தார். அப்போது காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி கூட்டமாக செல்ல அனுமதி இல்லை, ஒரு 4 பேருக்கு மட்டுமே அனுமதி என கூறியிருந்தார். இந்த நேரம் பாஜக நிர்வாகிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோவிலிலிருந்து மலைக்கு செல்லும் பாதைக்கு செல்லும் போது அங்கு வந்திருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி கூட்டமாக செல்ல அனுமதிக்க மாட்டோம் என கூறியதால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நான் மட்டும் செல்கிறேன், என்னை அனுமதிங்கள் என கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு போலீசார் அவருடன் ஒரு 4 பேர் மட்டும் செல்ல அனுமதி அளித்தனர். இந்த நிலையில் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தரிசனத்திற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்றார். அவருடன் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி செல்வராஜ் மற்றும் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உட்பட 4 பேர் கூட இருந்தனர். அவருக்கு பாதுகாப்பாக காவல்துறை மலை செல்கின்றனர். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான